கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்மை செய்கிறோமா? நம்மால் முடிந்த உதவியை ஏழை எளியோருக்கு நம்ம செய்கிறோமா? நம்ம ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுக்குறோமா? ஒரு சாப்பாடு அட்லீஸ்ட்டு கிறிஸ்துமஸ் நாட்களில் மட்டும் கிடையாதுங்க. இந்த பூமியில் எத்தனை வருஷம் வாழ தேவன் நம்மளை அனுமதிக்கிறாரோ அத்தனை வருஷமும் மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறாரு. வேதாகமத்தில் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். ஆகையினால் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறபடி நான் நன்மை செய்கிற விஷயத்தில் சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் நம்மளை அந்த பூமியில் வைக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இந்த பூமியில் நன்மை செய்யணும். அப்படி நன்மை செஞ்சவங்கனாக்கா நிச்சயமாக பிரதிபலனை பார்க்க முடியும். நன்மை செய்யும்போது பூமியில் விதை வைக்கிற போல அந்த விதை என்ன பண்ணும்? அறுவடை பார்க்க முடியும். அதுபோல் நன்மை செய்தால் நிச்சயமாகவே பிற்காலத்தில் நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காட் பிளஸ் யூ. ஆமென்.